வெல்கம் டு தனிஷ்தா ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லைனை வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சுகர் பீட்ஸ்லேயே வந்து இந்த நெக்கை சுற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி ஜர்தோசி பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜர்தோசி பீசஸ் வந்து கட் பண்ணதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணதை நம்ம வந்து அந்த சுகர் பீட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அந்த அவுட்லைன் மாதிரி கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். சாதாரண தையல் நூல்லே அந்த சாரீக்கு மேட்சான வயலட் கலர் நூல்லே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக தெரியும். பார்க்க நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜர்தோசியில் பார்த்திங்கன்னா சிக்கு இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சிக்கு விழுந்திருக்க பாருங்கள். அந்த நூல்லேருந்து எடுக்கவே முடியல. ஒரு 3 டைம்ஸ்னாலும் பண்ணியிருப்பேன். அது கரெக்டாகவே அது செட்டே ஆகலை. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நெக்கை சுற்றி ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அவுட்லைன் மாதிரி அந்த டிசைன் வந்துடும். இப்போ பாருங்கள் அந்த ஜர்தோசியில் வந்து அந்த குட்டி குட்டி நாட்டட்டாக அதாவது அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா சக்கரி ப்ளைன் சக்கரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்பர் 2 சுகர் பீடு கொஞ்சம் பெரிய பீடு தான் அதை நடுவில் வந்து கொடுத்து அந்த நெக்கை ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி டிசைன் தான். அது ஜர்தோசிலே வந்து ஒரு யூனிக்கான டிசைன் வந்து பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜர்தோசி வந்து கட் பண்ணியிருக்கேன். அதோட சுகர் பீடு அந்த ஒரு லைனில் வந்து கொடுத்துட்டு நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 சுகர் பீடு எடுத்துகிட்டு இதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நெக் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஒரு யூனிக்கான ஒர்க்காக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக அந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். அந்த சைடு நெக்லேருந்து இந்த நெக்கு வர அந்த ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 4 ட்ரையாங்கிளுக்கு மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த நெக்கு டிசைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி அது மட்டும் எடுத்துகிட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து ஒரு ஜர்தோசியில் ஒரு அது ஒரு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் பாருங்கள் இது அந்த டிசைன் தான் சொன்னேன். இது பார்க்க நல்ல யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பார்டர் டிசைனே ஒரு பார்க்குறதுக்கு நல்ல இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்ல ஃப்ளவர் மாதிரி தான் இருக்குது. புட்டாஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃப்ளவர் மாதிரியே கொடுத்துருக்கேன். கீழே வந்து அந்த காம்பு வந்து இருக்கிற மாதிரி அந்த ஜர்தோசிலே அதாவது ஜரி த்ரெட்லேயே வந்து நான் முடிச்சிருக்கேன். இப்போ இதை ஃபுல் டிசைனை பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸோட ஃபுல் டிசைன் முடித்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்த்துடலாம். ஸ்லீவ் தான் அந்த பார்டர் தான் நல்லா ஹைலைட்டடாக இருக்குது. அந்த புட்டாஸும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு கலர் இருக்கிறனால ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். துணியில் பார்க்குறதோட ஸ்டிச் பண்ணி பண்ணோம்னா அதை வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேக் நெக்கும் அதே மாதிரி தான். பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவில் பார்டர் கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம பேக் நெக்கில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். புட்டாஸும் அதே மாதிரி தான். ஃப்ளவர் புட்டாஸ் தான் அங்கங்கே வந்து கொடுத்துருக்கேன். நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். நம்ம ஸ்லீவில் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே டிசைன் தான் அப்படியே பேக் நெக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்கேன். நம்ம பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் நான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரண்ட் இது தான் ஒரு 6 இன்ச் ஹைட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். புட்டாஸும் அங்கே அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பழகலாம். ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் டிசைன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணதை என்னோட ஷேர் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க.
அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி டிசைனிங் ப்ளவுஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.